சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. திஸ் இஸ் வின்சன், நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப முக்கியமாக அதாவது நமக்கு வேக்கன்சி லிஸ்ட் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சரியா. அதாவது எல்லா பேருமே சாய்ஸ் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க சரியா. அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜை மட்டும் தயவுசெய்து பார்க்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம், அதாவது ஒன்று ஜென்ரலோட வேக்கன்சி லிஸ்ட்டும் அதே மாதிரி 7.5 வேக்கன்சி லிஸ்ட்டும் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா அதாவது எந்த காலேஜில் சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்த காலேஜ் முக்கியமான காலேஜ் அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வேக்கன்சி லிஸ்ட்டை எங்க போய் நம்ம டவுன்லோட் பண்றது, அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி 7.5 நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படியெல்லாம் சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஒருவேளை உங்களால இது அப்படியே டோட்டலா உங்களுக்கு பிளைண்டா இருக்கு சார், எனக்கு எங்க காலேஜ் இருக்கு என்ன பண்றேனே தெரியல, 7.5 லிஸ்ட்டை பார்த்தோம்னா சுத்தமா ஐடியாவே இல்லை, எங்கேயுமே சீட்டே இல்லை சார், அப்போ நான் ஒரு 50,000 சார் ஃபீஸ் பே பண்ண முடியும், நான் ஒரு 60,000 சார் பண்ண முடியும். அப்போ உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதனால நீங்க இந்த நம்பருக்கு நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிசிஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணலாம். ஓகே, எப்பயும் போல நீங்க டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் 3யோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துறோம். இந்த இடத்துல பாருங்க, ஜெனரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது சரியா. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ண சொல்றேன் ஓகேவா. ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சீட் கண்டிப்பா இருக்கும் சரியா. ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு, உங்க கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் இன்டிமேஷனை கொடுக்கணும் ஓகேவா. டே இந்த காலேஜ்ல இந்த கம்யூனிட்டி சீட் இருக்குடா, அதனால அந்த வேகன்சி நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துக்க சிஇஜி கேம்பஸ் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, அது சீட்ஸ் இருக்காது. ரொம்ப முக்கியமா அதாவது ஏசிடி கேம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா எஸ்டில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சீட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செராமிக் இன்ஜினியரிங் செராமிக் டெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா எஸ்சிஏல ஒரு சீட் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜிக்கு என்னாச்சு பார்த்தா ஒரு சீட் இருக்கு ஏசிடி கேம்பஸ்ல. அதே மாதிரி லெதர் டெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்கு எஸ்சிஏக்கு. நெக்ஸ்ட் எம்ஐடி கேம்பஸ் பார்க்கலாம். எம்ஐடி கேம்பஸ்ல கண்டிப்பா சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சீட் இருக்கும். உங்களுக்கு குறைவான ஃபீஸ் வேணும் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது விழுப்புரம் காலேஜ் சரியா. இங்கெல்லாம் 7.5 வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். நான் அதனால தான் சொல்லியிருக்கேன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன், அதாவது பிட் கேம்பஸ்ன்னு சொல்லி திருச்சியில் இருக்கு பாருங்க பிட் கேம்பஸ். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், மதுரை ரீஜனல் கேம்பஸ், திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். மற்ற எந்த ரீஜனல் கேம்பஸுமே நான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் சொல்றோம். நடத்துறதுக்கு ஸ்டாஃப் கூட இல்லை நிறைய ரீஜனல் கேம்பஸ்ல. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு ரீஜனல் கேம்பஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, இந்த ரீஜனல் கேம்பஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க அப்படிங்கிறது நீங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க என்ன சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நாம எப்படி நீங்க இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு நல்லாவே தெரியும். அந்த கவுன்சிலிங் கோடை எப்படி நீங்க யூஸ் பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைல்ல மேல சர்ச் பார் இருக்கும், இந்த சர்ச் பார்ல நீங்க கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜை செக் பண்ணி பார்க்கலாம். 2006 கவுன்சிலிங் கோடு 2006 இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கவுன்சிலிங் கோடு இருக்கக்கூடிய பேஜுக்கு நம்மள என்னாச்சு பார்த்தா கொண்டு போயிடும் சரியா. ஓகேவா. இப்போ இங்க பாருங்க 2006 கவுன்சிலிங் கோடு நமக்கு இங்க இருக்கு. இந்த பேஜ் நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, பிஎஸ்சி காலேஜ் பேஜ் வந்துருச்சா. இந்த பேஜ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த பேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு சீட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் சரியா. இப்போ பிஎஸ்சி காலேஜ்ல ஃபேஷன் டெக்னாலஜிக்கு 2 சீட் இருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டில இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும் 2 சீட் இருக்கு, இதை நீங்க பாத்துங்க ஓகேவா. அப்புறம் ரொம்ப முக்கியமா அதாவது மெட்டீரியல் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட் இருக்கு எஸ்எஸ்ல. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா எஸ்சில ஒரு சீட் இருக்கு, எஸ்சிஏல ஒரு சீட் இருக்கு எஸ்எஸ்ல. அதே மாதிரி
டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நார்மல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SCAல ஒரு சீட் இருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் CIT கோயம்புத்தூர் எடுத்துருங்க. CIT கோயம்புத்தூர் நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா சீட்டே இல்லை. CIT கோயம்புத்தூர் வந்து சீட்டே இல்லை. அதை நம்ம என்ன பார்த்தா பார்த்துக்கலாம். அதே மாதிரி GCT பார்க்கலாம். GCT நமக்கு 2005 தானே, கவுன்சிலிங் கோடு மேலேயே தான் இருக்கும். இப்போ நீங்க GCT பார்த்தீங்க அப்படின்னா GCTலையும் நமக்கு வந்து சீட்ஸே இல்லை. SCA ST SCA எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக எவ்வளோ பேஜ் இருக்கு அப்படின்னா 284 பேஜ் இருக்கு. தயவு செய்து 284 பேஜையுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக தயவு செய்து நீங்கள் பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பிளைண்ட் ஆயிட்டீங்க, அதான் சார் எங்க சீட் இருக்கு என்ன பண்ணுன்னு ஒண்ணுமே தெரியல சார், அப்ப எங்க சார் நாங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போறது என்ன சார் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம 7.5 பார்த்துடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 2 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த PDF ஃபைலை நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கணும், சரியா. மொத்தமாக 293 பேஜ் இருக்குது. இந்த 293 பேஜையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல என்ன பார்த்து ஒரு சீட் இருக்குது. முக்கியமாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா E&Iயில் SCA கம்யூனிட்டிக்கு ஒரே ஒரு சீட் வந்து இருக்குது, ஓகேவா. இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே சீட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா மற்ற எங்கே சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது விழுப்புரம்ல பாருங்கள் எங்கேயுமே சீட்ஸ் வந்து இல்லை. சிவில் இன்ஜினியரிங் மட்டும் ஒரே ஒரு சீட்ஸ் வந்து இருக்குது, அது SCA கம்யூனிட்டியில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க, ஓகேவா. அப்போ இந்த மாதிரி 293 பேஜையுமே என்னச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம், சரியா. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா பேஜையுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தா அனலைஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய பேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் எனக்கு 7.5 தான் சார் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சவுத் சைடு இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் என்ன பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா. ஏன்னா சவுத் ரீஜியனில் உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து மேபி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5ல வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது லோ ஃபீஸ் காலேஜஸ், அதாவது நீங்கள் வந்து SCA கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வரீங்க அப்படின்னா வெறும் 45,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம், சரியா. அதனால் 7.5 ரிசர்வேஷனை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் டிஸ்பிளேயில் நம்ம நம்பரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், சரியா. ஏன்னா அதாவது 7.5 ரிசர்வேஷன் இருந்தால் தான் படிக்க வைப்பாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.